அனைத்துலக சினிமா ரசிகர்களுக்கு சினிமா கொட்டகையின் அன்பான வணக்கம். 1931ஆம் ஆண்டு முதல் வெளிவந்த அனைத்து தமிழ் படங்களையும் வரிசையாக பார்த்து வருகிறோம். அந்த வரிசையில் இப்போது 1935ஆம் ஆண்டு வெளியான மார்க்கண்டேயா என்ற படத்தினை பற்றி பார்ப்போம். இதுதான் தமிழ் சினிமாவின் 50வது வரிசை திரைப்படமாகும். இப்படத்தின் தயாரிப்பாளர் திரைப்பட தயாரிப்பாளராக ஆன செய்தியை பார்ப்போம். எம்.டி. ராஜன் என்பவர் 1935இல் ஒரு வெற்றிகரமான மின் ஒப்பந்தக்காரராகவும் வணிக நிறுவனங்கள், பங்களாக்கள் மற்றும் திரையரங்குகளுக்கு ஒயரிங் செய்து வந்தார். பிறகு திரைப்படங்களை விநியோகம் செய்தார். பின்னர் சென்னையில் திரையரங்குகளை கட்டியவர். தேனாம்பேட்டையில் உள்ள எல்டாம் சாலையில் வேல் பிக்சர்ஸ் ஸ்டுடியோவை கட்டினார். பிறகு மார்க்கண்டேயா என்ற நாடகத்தை பார்த்தவர். அதை படமாக்க வேலைகளை தொடர்ந்தார். இந்த படத்தின் கதைக்கரு என்னவென்றால், என்றும் 16 வயதாக இருக்க சிவபெருமானால் வரமளிக்கப்பட்ட மார்க்கண்டேயன் என்னும் சிறுவனின் புராண கதையை இப்படத்தின் திரைக்கதையாக அமைக்கப்பட்டு படமாக்கப்பட்டது. இப்படத்திற்கு இயக்குநராக முருகதாசா மற்றும் சிறந்த ஒளிப்பதிவாளரான கே. ராம்நாத் என்ற இருவரை நியமித்தார். தமிழ் சினிமாவில் முதலாக இரட்டை இயக்குநர்கள் பணியாற்றிய முதல் படம் இந்த மார்க்கண்டேயன் திரைப்படம்தான். பின்னாளில் பிரபல பின்னணி பாடகராக விளங்கிய வி.என். சுந்தரம் மார்க்கண்டேயனாக நடித்தது அவரின் பெயர் மிகப்பெரிய பிரபலமானது. மாஸ்டர் வி.என். சுந்தரம் என்றே திரைப்பட டைட்டிலில் காட்டப்பட்டது. குழந்தைவேலு பாகவதர் மார்க்கண்டேயனின் தந்தை வேடத்திலும், அப்போது மேடை நாடகங்களில் நன்றாக பாடிக்கொண்டிருந்த கண்ணாபாய் என்பவர் மார்க்கண்டேயனின் தாயார் வேடத்தில் நடித்தார். எஸ்.என். கண்ணாமணி என்னும் நடிகை நாடோடி பெண்ணாக நடித்தார். இப்படத்தில் 36 பாடல்கள் இருந்தன. அவையெல்லாம் சிவபெருமானை போற்றி பாடும் பாடல்களாக இருந்தன. தென்னிந்திய திருத்தலங்களான திருவண்ணாமலை, காஞ்சிபுரம், திருக்கடையூர் ஆகிய கோயில்களில் படப்பிடிப்புகள் நடத்தப்பட்டன. தமிழ் சினிமாவில் முதலாக வெளியூரில் சென்று படப்பிடிப்பு நடத்தப்பட்ட முதல் படம் இந்த மார்க்கண்டேயா தான். சிறந்த ஒளிப்பதிவாளர்களில் ஒருவரான ராம்நாத் மிக அற்புதமாக படமாக்கினார். இந்திரனின் அவை மற்றும் யமனின் தர்பார் காட்சிகள் என்று அனைத்தும் அழகாக படமாக்கி அனைவரையும் வியக்க வைத்தார். 16,000 அடியில் எடுக்கப்பட்ட மார்க்கண்டேயா திரைப்படம் பாக்ஸ் ஆபீஸில் நல்ல வசூலை பெற்று தந்தது. தமிழ் சினிமாவில் 50வது படம், முதலாக வெளியூரில் படப்பிடிப்பு நடத்தப்பட்ட படம், முதலில் இரட்டை இயக்குநர்கள் பணியாற்றிய படம் என்ற பெருமையை பெற்ற மார்க்கண்டேயா படமும் காணாமல் போன படங்களில் ஒன்றாகவே இருக்கிறது. இனி இதே 1935ஆம் ஆண்டில் வெளிவந்த மற்ற அனைத்து படங்களையும் அடுத்தடுத்த வீடியோவில் தொடர்ந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.